அப்படியே நீங்க எழுதுனதை முடிச்சோட படிச்சு காட்டுங்க. பாக்கி எல்லாருமே அதை ஃபுல்லா எழுதுங்க. என்ன வேணாலும் யோசிச்சு எழுதுங்க. அந்த இன்னும் ஆன்லாம் தப்பா போனா பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் ஈஸியா கரெக்ட் பண்ணிக்கலாம். Sir, can I tell? எஸ் சொல்லுங்க, சொல்லலாம். என் Sir, மணிக்கு I நம்ம walk. ஒரு மணிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம். மணி வந்து அவர் சொல்லட்டும். பாக்கி எல்லாரும் Okay, sir. சொல்லுவீங்க. நீங்க எல்லாருமே சொல்ல போறீங்க. மணி ஸ்டார்ட் பண்ணுங்க. I walk to catch the bus every I early walk morning. to Catch a bus catch a bus every early morning at 7 every a.m. morning போடுங்க. every morning போடுங்க. போயிட்டே இருங்க. Morning at 7 a.m. at 7 a.m. அருமை. போயிட்டே இருங்க. to office. I walk to catch a bus every morning at 7 a.m. to go to office. To go to office. வா, ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்களேன் அவருக்கு. ஒரு கைத்தட்டல். வா, அவ்வளவுதான். பாருங்க, திடீர்னு வந்து ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கா? பண்ணிடலாமா? அது பண்ணிடலாம், கட்டாயம் பண்ணிடலாம். திடீர்னு ஒரு வெயிட் நம்ம தோலை விட்டு போச்ச மாதிரி இருக்கா? அப்பாடா. ஏன் தெரியுங்களா? அவ்வளவுதாங்க. தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுல இருந்து அது வேறு. நம்ம தமிழ் நினைச்சிட்டு நம்ம இங்கிலீஷ் பண்ணுவோம். இல்ல, அப்படி இல்ல. அது தமிழும் ஆங்கிலம் வேறுபட்டு இருக்கு. யாராவது சொல்றப்ப அப்படியே லேப்பா பண்ணிக்கணும். அருமை. சூப்பரா பண்ணீங்க மணி. இந்த கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகும், நிச்சயம் பூஸ்ட் ஆகும். பாத்துக்கிட்டே இருப்போம். சேலம் மணிகண்டர் அப்படின்னு சொல்லுங்க. I walk. Sir, I walk to every morning at garden with my friends. I walk. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. I walk to every morning at garden. டூக்கு அப்புறம் நீங்க அப்படி போட முடியாது. டூக்கு அப்புறம் அப்படி போட முடியாது. நீங்க அதுக்குள்ள ரீஅரேஞ்ச் பண்ணிக்கங்க. I walk every morning at garden. ஒண்ணும் இல்ல. I walk with my friends போடுங்க. ஒண்ணும் இல்ல, இப்படியே போடலாம். I walk with my friends. ரீஅரேஞ்ச் தான் பண்றீங்க. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. ரீஅரேஞ்ச் பண்றேன் நான். I walk with my friends every morning. அப்படி அடிங்க. அப்படியே every morning. இதுக்கப்புறம் போயிட்டே இருங்க. At garden. At my garden. At my garden. I walk with my friends every morning at my garden. In the sunlight. To. நல்லா பாருங்க, நான் போடுறேன் பாருங்க. ஏன் இம்ப்ரூவ் மை ஹெல்த். அந்த மைண்ட்ல அது வந்ததுன்னா வந்துடும். ஏன் சேலமணி, இது புரியுதா? புரியுது. அவ்வளவுதான். இப்ப ஒண்ணும் கிடையாது. நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா யாரோட பாருங்க, எங்க, எப்படி, ஏன், முடிச்சு போச்சா? இவ்வளவுதானுங்க. ஒவ்வொரு கேள்வியும் உங்க மனசுக்குள்ள வந்துட்டா போதும். சுதா மேம், I walk. Sir, I walk every morning on the park road with my friend at 5 a.m. வா, எதுக்குன்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும்ல. To improve my health, sir. To improve my health, to take care of my health. Right? வா, வந்துருச்சுல. எல்லாருமே ஒரே மாதிரி திங்க் பண்ற மாதிரி கூட வந்துருச்சு பாத்தீங்களா? வா, எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நான் ஒண்ணு சொல்றேன். நீ சும்மா ஐ கோ ஐ வாக்குக்காக சொல்ல. I eat போடலாமா? அதே மாதிரி அடிச்சு I ate போட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாமா? டெஃபினட்டா மாத்தலாம். ஏன்னா
இங்க டென்ஸ் இங்க வர்றப்ப பிரசன்ட்ல நீங்க போட்டு போயிடுவீங்க. ஒரு உண்மையே ஐ ஈட் நீங்க ரெகுலரா என்ன சாப்பிடுறீங்க? ஐ ஏட்டுட்டோன்னு என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? படார்னு Yesterday, எஸ்டர்டே Shmadi. படார்னு Yesterday. Yesterday. இறக்குவீங்க. இறக்குறப்ப Long ago. இந்த வெண்ணு வந்து Yesterday. பக்காவா லாக் ஆகும். வெண்ணு வந்து லாக் ஆகும். Yes. அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா ஒண்ணு லாக் ஆகுறப்ப இது வந்தா அது வந்துரும், அது வந்தா இது வந்துரும். இப்ப எனக்கு ஐ ஈட்ட வச்சு எனக்கு ஒரு வாக்கியம் எழுதுங்க. உங்களால முடிஞ்ச அளவு எழுதுங்க. ஐ ஏட்ட வச்சு ஒரு வாக்கியம் எழுதுங்க. லாக் ஆகணும் பாத்துக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கக்கூடாது. சுதா முடிச்சிட்டீங்களா? First one finished, sir. Second one I want. எழுதுங்க. டைம் எடுத்துங்க.